ஹாய் நண்பர்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, என்னோடைய சொந்தக்காரங்க ஒருத்தங்க, ஒரு அக்கா. அவங்க ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல நெறைய செலவு பண்ணி கொஞ்சம் கடன் ஆயிட்டாங்க. கடன் ஆனோனே அவங்களுக்கு ஒரு லேண்ட் இருந்துச்சு. அத வித்து எப்படியும் கடன அடைச்சிடணும் அப்படிங்கிறதுல ஒரு முடிவுக்கு வந்திருந்தாங்க. அப்போ வந்து அந்த லேண்ட் வந்து பத்திரத்துல கொஞ்சம் அது பிரச்சனையா இருக்கும் போல, அது இன்னொருத்தவங்க கிட்ட அவங்க முடிச்சது. அதனால அந்த பிரச்சனையா இருக்கு. அத இவங்களால சார்ட் அவுட் பண்ண முடியல. ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க. இவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அவ்வளவா ஆள் இல்ல, சப்போர்ட் இல்ல. அப்போ அத வந்து இவங்க அலைஞ்சு எதுவும் பார்க்க முடியாத சூழ்நிலை. சரி, அப்போ இடத்த விக்கணுங்கையில அந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால யாருமே வந்து இடத்த வாங்குறதுக்கு முன் வரவே இல்ல. இவங்களுக்கு வர கடன் நெருக்கடி அதிகமாகிக்கிட்டே இருக்கு. வட்டி அதிகமா மாசம் மாசம் ஆக ஆக வட்டி கட்டிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மாச காலமா ரொம்பவே அந்த கடனால முட்டி சாகுற நிலைமைக்கு கூட போகுற அளவுக்கு ரொம்ப முத்தி போச்சு. அப்புறம் நான் இப்படி லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி ஒண்ணு இப்படி பண்ணுங்க, இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். அதெல்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு நாள் அவங்களுக்கே ரொம்ப விரக்தியில அவங்க ஹஸ்பண்ட் ஃபோட்டோ முன்னாடி இருந்து ஒரே அழுக குமுறல். "எல்லாத்தையும் விக்கிறதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறீங்க. நான் ஒத்தையில இருந்து நான் என்ன பண்ணுவேன்? என்னைய விட்டுட்டும் போயிட்டீங்க" அப்படின்னு சொல்லி அந்த மனசுல இருக்க ஆதங்கத்த ஃபுல்லா ஃபோட்டோக்கு முன்னாடி கொட்டி அழுது தீர்த்துட்டாங்க. தீர்த்துட்டு மறுநாள் விடிஞ்சது. அந்த இடத்துக்கு வந்து ஒரு கஸ்டமர் வந்துட்டாங்க. ஒரு ஆள் வந்துட்டாங்க. அவங்க பார்த்தா அந்த ப்ராப்ளத்தெல்லாம் நான் சால்வ் பண்ணிக்கிறேன், குடுங்கன்னு சொல்லிட்டு உடனே அட்வான்ஸ் பண்ணிட்டாங்க. அட்வான்ஸ் பண்ணி ஒரு அமௌண்ட், நெருக்கடியான அமௌண்ட் கேட்டாங்க. உடனே அவரு குடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் 1 மாசம் 2 மாசத்துல வந்து அது பத்திரமும் முடிஞ்சிருச்சு. அவங்க வித்துட்டாங்க. இவங்களும் வாங்கி கடன் ஃபுல்லா அடைச்சுட்டு கொஞ்சம் நிம்மதியாயிட்டாங்க. இப்போ ஓரளவுக்கு கடன் இல்லாம அவங்க வருமானத்துக்கு ஓரளவுக்கு வர்றதுக்கு உள்ள இத பார்த்துட்டு அவங்க இருக்கிறாங்க. கொஞ்சம் நிம்மதியா இருக்கிறாங்க. அதாவது இத வச்சு என்ன தெரியுதுன்னா, சமயத்துல நானும் ஒரு ஒரு டைம்ல வந்து இப்படி வந்து ரொம்ப அழுதுருக்கேன். அப்போ நம்மளால தாங்க முடியாத பிரச்சனை நமக்கு ஒண்ணு சீக்கிரமா நடக்கணும் அப்படின்னா, விதி அது இதுன்னு இல்ல. நம்ம ஆழ் மனசுல வந்து சீக்கிரமா நடந்தே ஆகணும்னு ஒரு தீவிரமா இருக்கோமோ, அந்த தீவிரத்த பொறுத்து நம்மளுடைய அழுகுறத பத்தி கூட பிரச்சனை இல்ல. நம்ம வாய் விட்டு அழுது நம்ம வீட்டுக்குள்ள இருந்து கதவ அடைச்சுட்டு யாருக்கும் தெரியாம கூட நம்ம அழுது கேட்டுட்டோம் அப்படின்னா, அது வந்து நடக்கும், நடக்குது அப்படிங்கிறது என்னுடைய வாழ்க்கையில இவங்க மூலியமா நான் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். உங்களுக்கு அப்படி ஏதாவது ஒரு கழுத்த நெரிக்கிற ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒண்ணு இது நடந்தே ஆகணும், உடனே நடந்தா எனக்கு நான் இதுல இருந்து ரிலீஃப் ஆயிருவேன், கொஞ்சம் ஃப்ரீ ஆயிருவேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த விஷயத்த கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்க. இது நடக்கலாம். என் அனுபவத்துல இத நான் பார்த்துருக்கேன். உண்மையா நடந்திருக்கு. இத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். ஷேர் பண்ணேன். ஓகே, நன்றி. எல்லாரும் சப்போர்ட் பண்றதுக்கு ரொம்ப நன்றி. நாளை வீடியோல சந்திப்போம்.